23வது தசகம் சித்திரகேது உபாக்கியானம். தட்சனுடைய சரித்திரம் சித்திரகேது என்ற மன்னருடைய வரலாறு. பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தின் பின்பகுதி சாரம்தான் இந்த தசகம். விஸ்வரூபன் என்பவன் எப்படி தேவர்களுக்கு குருவானான், அவன் நாராயண கவச்சத்தை எப்படி உபதேசம் செய்தான், அதை கொண்டு இந்திரன் எப்படி வெற்றி பெற்றான், அதன்பின் ருத்ராசுரன் என்ற அசுரனை எப்படி முடித்தான், இதையெல்லாம் பாகவதத்தில் நன்கு சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே குருவாயூரப்பன் முன் பட்டத்திரி பாடியதால் அந்த ருத்ராசுரனின் பற்றியும் இந்திரன் எப்படி வதைத்தான் என்பதை பற்றி முக்கியமாக இதில் சொல்லலை. குருவாயூரப்பனின் பக்தரான சித்திரகேது என்பவருடைய வரலாறு அங்கே இருக்க, அப்போ சித்திரகேது எப்படி இருந்தார், அவருடைய பக்தியின் பெருமை என்ன, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். தட்ச சரித்தம் இது அந்த தட்சன் இல்லை, ஏற்கனவே தட்ச யஜ்யம் பார்த்தோம் அல்லவா. பரமசிவன் மாமனார் தட்சன் அவன் வேறு நபர். இங்கே சொல்லப்படும் தட்சன் வேறு. தட்சன் சித்திரகேது வரலாறு சொல்வதுதான் இங்கே. பிராச்சேதசஸ்து பகவன் அபரோஹி தட்சக. இவன் பிரச்சேதசனுடைய மகன் தட்சன் இங்கே சொல்லப்படுவது. பகவானே பிரச்சேதசுடைய மகனாகிய நபரோஹி தட்ச வேறு ஒரு தட்சன் பிறந்தான். தத்சேவனம் யதித சர்க விவருத்தி காமக. தத்சேவனம் யதித, உன்னை வழிபட்டு அவன் கூறினான். சர்கன வம்சம், விருத்தி அடைய, காமக ஆசை கொண்டு உன்னிடம் கூறினான். ஆவிர் பபூவி ததா லசதஷ்டபாஹு. ஆவிர் பபூவித, அவன் முன்னே தோன்றி, ததா அப்பொழுது நீ அவன் முன்னே தோன்றி. எப்படி தோன்றினாய்? லசதஷ்டபாஹு, ஒளிரும் 8 கைகளுடன் அவன் முன் தோன்றி. தஸ்மை வரம் ததிதாஞ்ச வதூமசிக்னீம். தஸ்மை வரம் ததித, அவனுக்கு வரத்தை கொடுத்தாய். தாஞ்ச, அவனுக்கு வது மனைவி, மேலும் அவனுக்கு மனைவியும் அசிக்னி என்கின்ற மனைவியை அடைவாய் என்று வரம் கொடுத்தாய். கருத்து என்னென்ன? குருவாயூரப்பா பிரச்சேதசுடைய மகன் மற்றொரு தட்சன் உன்னை வழிபட்டான், வம்சவிருத்தியை விரும்பினான். நீ ஒளி வீசும் 8 கரங்களோடு அவன் முன் தோன்றினாய், வரத்தை தந்தாய், அசிக்னி என்ற மனைவியை அனுகிரகித்தாய். ஸ்லோகம் 2. தஷ்யாத்மஜ த்வயுசமீச புனசகஸ்ரம். தஷ்யாத்மஜாஸ், அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். த்வயுதமீச, 10,000 பிள்ளைகள் பிறந்தனர் அந்த பகவான் அருள் கொடுத்தபடி. புனக, மீண்டும், சகஸ்ரம், அந்த 10,000 பிள்ளைகளும் அதற்கு பின்னர் 1000 பிள்ளைகள், 11,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஸ்ரீநாரதச்ச வச்சசா தவ மார்க்கமாபுகு. அந்த 11,000 பிள்ளைகள் ஓரளவு வளர்ந்துட்டாங்க. முறைப்படி திருமணம் செய்து கொடுக்கலான்னு தட்சன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீநாரதச்ச வச்சசா, நாரதரின் வார்த்தையாலே அதை கேட்டு, அதாவது நாரதர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள்லாம் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு கஷ்டப்பட போகிறீங்களா, இல்லை பக்தியில் ஈடுபட்டு வைகுண்டம் போக போகிறீங்களான்னு கேட்டதும் அவருடைய வார்த்தையை கேட்டு தவ மார்க்க மாபுகு, அந்த 11,000 பிள்ளைகளும் பக்தி யோகம் செய்வதற்காக தவமார்க்கத்தின் வழியில் சென்று விட்டார்கள். நைகத்ரவா சமருஷயே சமுமோச்ச சாபம். நைகத்ரவாசம், இவ்வாறு
என் பிள்ளைகளை நீ தவமார்க்கத்திற்கு சென்று அனுப்பிவிட்டாய். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏகத்திரவாசம்னா ஒரே இடத்தில் இருக்கிறது, நைகத்திரவாசம்னா ஓரிடத்தில் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறது அப்படின்ற அர்த்தம். ருஷயேச நாரதருக்கு அந்த தட்சனானவன் முமோச்ச சாபத்தை கொடுத்தான். பக்தோஸ்தமஸ்து ருஷிர் அனுகிரகமேவ மேனே. பக்தோத் உன்னுடைய பக்தர்களிலேயே சிறந்த, தமஸ்த் உத்தம பக்தனாகிய, துருஷிர் அந்த ரிஷியான நாரதராக, அனுகிரகமேவ மேனே நீ கொடுத்த சாபத்தையும் அனுகிரகமாகவே ஏற்றுக்கொண்டான். திரிலோக சஞ்சாரியாக இருக்கின்றார். கருத்து என்னன்னா, குருவாயூரப்பா, தட்சனுடைய 11,000 பிள்ளைகளும் நாரதரின் அறிவுரைப்படி பக்தியோகத்தில் ஈடுபட்டு மோட்சம் போய்விட்டார்கள். இப்படி நாரதர் இவர்களை மோட்சத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று தட்சன் நாரதருக்கு ஓரிடத்தில் இருக்கவே கூடாது என சாபத்தை கொடுத்தார். திரிலோக சஞ்சாரியாகிய நீ வரம்தான் தந்திருக்கின்றாய், அனுகிரகம் என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் நாரதர். ஸ்லோகம் 3. சத்யா ததோ துகித்ருபி ஸ்ருஜத குலவுகான். ததோ அதன் பின்னர், துஹித்ருபிகி பெண்கள் பிறந்தார்கள். எத்தனை பெண்கள்? சஷ்டியா 60 பெண்கள். அவர்கள் மூலமாக ஸ்ருஜத குலவுகான் தட்சனின் குலமானது நன்கு வளர்த்தான். தௌஹித்ர சூனுரத தஷ்யச விஸ்வரூபக. தௌஹித்ர கொள்ளுப்பேரன், மகள் வயிற்று பேரனின் மகன். சூனு ரத தஷ்யச விஸ்வரூபக அந்த 60 பெண்களில் ஒரு பெண்ணின் மகனாக விஸ்வரூபன் என்பவன் பிறந்தான். அந்த விஸ்வரூபன் யாருன்னா, இந்திரன் ஒரு சமயம் சபையில் தேவலோகத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அப்பொழுது தேவகுருவான பிரகஸ்பதி வருகின்றார். இந்திரன் என்ன பண்ணான்னா, அவரை பார்க்காமல் கேளிக்கையில் ஈடுபட்டு பிரகஸ்பதியை அவமதித்தான். இப்படிப்பட்டவனுக்கு ஆச்சாரியனாக இருக்க விரும்பாமல் புறப்பட்டார். இந்திரலோகத்தில் பிரகஸ்பதி இல்லாததால் இந்திரனுடைய எல்லா வளமும் சுபீட்சமும் இழந்து அசுரர்களிடம் தோற்றுவிட்டான். ஆச்சாரியால் அனுகிரகம் இல்லாததால் தோற்றுவிட்டான். பிரம்மாவிடம் ஏன் என்று கேட்க, நீ அவரை அவமதித்தாய், அவரிடம் சென்று மன்னிப்பு கேள் என்று கூற, ஆனால் பிரகஸ்பதி இந்திரன் முகத்தில் முழிக்கக்கூடாது என ஒளிந்து கொண்டார். மீண்டும் பிரம்மாவிடம் வேறு வழி என்ன என்று கேட்க, வேறு யாராவது நல்ல நபரை ஆச்சாரிய ஸ்தானத்தில் உட்கார வைத்து அவருடைய அனுகிரகம் வாங்கிக்கொள், யாரோ ஒரு ஆச்சாரியருடைய அனுகிரகம் இருந்தால்தான் வெல்ல முடியும் என கூற, தேடும் பொழுது இந்த விஸ்வரூபன் யார்? ஏற்கனவே தட்சன்னு பார்த்தோமே, அவருடைய மகனுடைய மகன், அவன்தான் விஸ்வரூபன். துவஸ்டா என்பவனுடைய மகன் விஸ்வரூபன். அவனை தேவகுருவாக இந்திரன் நியமித்தான். துவஸ்தோத்ரவர்மிதமஜாபயதீந்திரமாஜோ. துவஸ்தோத்ர வர்மித உன்னை குறித்து பாடல்களை பாடினான், வர்ணித்தான். நாராயண கவச்சம் என்ற அந்த ஸ்தோத்திரத்தை. மஜாபய இந்திரமாஜவ் அந்த தேவேந்திரனுக்கு போரின் பொழுது சொன்னால் இந்திரன் வெற்றி பெறுவான் என உபதேசித்தான். தேவத்வதீய மகிமா கலு சர்வ ஜெயித்ரக. தேவத்வதீய மகிமா உன்னுடைய பெருமையினால், கலு எங்கேதான், சர்வ ஜெயித்ரக வெற்றி கிடைக்காது, உன் அருளாலே அவன் வெற்றி பெற்றான். கருத்து என்னன்னா, தட்சனுக்கு 60 பெண்கள் பிறந்தார்கள். அவர்கள் மூலம் வம்சமானது விருத்தி செய்து அதில் ஒரு மகள் வயிற்றிலே
இவனுக்கு ஒரு கொள்ளுப்பேரன் விஸ்வரூபன் என பிறந்தான். அவன் தேவர்களுக்கு குருவாகி நாராயண கவசத்தை இந்திரனுக்கு உபதேசித்தான். அந்த நாராயண கவசத்தை சொன்னதால்தான் இந்திரன் அசுரர்களை வென்றான். ஸ்லோகம் 4. பிராச்சூரசேன விஷயே கில சித்திரகேதுஹு. இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து சித்திரகேதுவினுடைய வரலாறு வருது. பிராக்கு, ஒரு காலத்தில் சூரசேன நகரம் என்ற ஒரு தேசமானது இருந்தது. கில சித்திரகேதுஹு, அங்கே சித்திரகேது என்ற அரசன் ஆட்சி செய்தான். புத்ராகிரகீருபதிரங்கிரசப்பிரபாவாத், புத்ராகிரகி அவன் பிள்ளை வரம் வேண்டும் என்று ருபதி அந்த ராஜா வேண்ட, ஆங்கீரச பிரபாவாத் ஆங்கீரச முனிவரின் ஆசீர்வாதத்தை பெற்றான். லப்த்வைக புத்திரமத தத்ரஹதே சபத்னீஹி. லப்த்வா ஏக புத்திரம், ஒரு மகனை பெற்றான். தத்ர அந்த ஒரு மகனை, ஹதே சபத்னி சபத்னி அவனுடைய மற்ற மனைவிகள் அனைவரும் பொறாமைப்பட்டு ஹதே கொன்றுவிட்டார்கள். சங்கைரமுக்ய தவசஸ்தவ மாயயாசோ. சங்கை சபத்னி சங்கை அவனுடைய மற்ற மனைவிகள் அனைவரும் பொறாமைப்பட்டு கொன்றுவிட்டார்கள். யாரை? அந்த ஒரு மகனை கொன்றுவிட முக்கியத் மயக்கமடைந்து விட்டான். அவச்சக அவன் தன்னுடைய வசத்தை இழந்து, தவ மாயயாசோ இவை அனைத்தும் உன் மாயையால் நடந்தது. கருத்து என்னென்ன? முன்னொரு சமயம் சூரசேன நாட்டை சித்திரகேது ராஜா ஆட்சி செய்தான். பிள்ளை வரம் விரும்பினான். ஆங்கீரசன் என்கின்ற ரிஷியானவர் அனுகிரகத்தால் கிருதத்யுதி என்ற மனைவியாலே ஒரு மகனானவன் பிறந்தான். ஆனால் மற்ற மனைவிகள் பொறாமையால் அவனை கொன்றுவிட்டார்கள். சித்திரகேது மயங்கி விழுந்தான். ஸ்லோகம் 5. தம் நாரதஸ்து சமமங்கிரசத்தயாலுஹு. தம் நாரதஸ்து சமமங்கிரச அந்த ராஜாவை நாரதரும் ஆங்கிரச முனிவரும் சேர்ந்து தயாளுகு அந்த தயாள குணமுடைய நாரதரானவர் சம்பிராப்யதாவதோவதஸ்ய சுதஸ்ய ஜீவம். சம்பிராப்ய அவர்கள் இருவரும் சித்திரகேது இருக்கும் இடத்திற்கு வந்து, தாவத் அதன் பின்னர், உபதஸ்ய அவனுக்கு காட்டினார்கள். எதை? சுதஸ்ய ஜீவம் அவனுடைய இறந்த அந்த மகனின் ஜீவாத்மாவை காட்டினார்கள். கஷ்யாஸ்மி புத்திர இதி தஸ்ய கிரா விமோகம். கஷ்ய அஸ்மி நான் யாருடைய மகன் என்று, புத்திர இதி அந்த மகனுடைய ஜீவாத்மா, தஸ்ய கிரா நான் யாருடைய மகன்னு கேட்டவுடன், விமோகம் அந்த மோகத்திலிருந்து மயக்கத்திலிருந்து, தியக்த்வா த்வதர்ஷன விதௌ ருபதிம் யயுக்த. தியக்த்வா விதௌ உன்னை எவ்வாறெல்லாம் வழிபட வேண்டும், விதௌ என்ற விதிமுறைகளை, ருபதிம் யயுக்த அந்த நாரதரும் ஆங்கீரச முனிவரும் அந்த சித்திரகேதுவிற்கு எடுத்து சொல்லி வழி நடத்தினார்கள், பக்தியில் ஈடுபடுத்தினார்கள். இதன் கருத்து என்னென்னா, அதாவது 4வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆங்கீரசஸ் அவருடைய அனுகிரகத்தாலே முதல் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. மற்ற மனைவிகள் பொறாமை கொண்டு அவனை கொன்றுவிட்டார்கள். இப்போ ஆங்கீரச ரிஷியோடு நாரதரும் வந்தார். இறந்த மகன் ஜீவாத்மாவை காட்டினார். அப்பொழுது அந்த ஜீவாத்மாவானது நான் யாருக்கு மகன் அப்படின்னு கேட்டதும், அப்பத்தான் உலகியல் உறவு நிலையில்லாதது என்று பக்தியிலே ஈடுபடத் தொடங்கினான். 6வது ஸ்லோகம். சோஸ்ரஞ்ச மந்திரமபிநார ததோதலப்த்வா. சோஸ்ரம் ச மந்திர
அந்த ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் மபிநாரத ததோத லப்வா நாரதரிடமிருந்து பெற்றுக்கொண்டு தோஷாய சேஷ வபுஷோ அந்த ஆதிசேஷன் வடிவமாக இருக்கக்கூடிய உன்னுடைய சந்தோஷத்திற்காகவே நனுதே தபஸ்யன் தவம் செய்தான். அவ்வாறு தவம் செய்து அருளை பெற்று வித்யாதராதிபதி தாம் சகி சப்தராத்ரே வித்யாதர தேவர்களின் அந்த கானங்கள் இசைக்கக்கூடிய வித்யாதர கூட்டமானது இருக்கும். அந்த கானம் இசைப்பவர்கள் வித்யாதரர்கள் என்று பெயர். அதிபதி தாம் அவர்களின் தலைவனானவன் சகி எப்படி சப்தராத்திரேன அந்த பதவியை 7 நாட்களில் தவம் செய்து பெற்றுக்கொண்டான். லப்த்வாப்ய குண்டமதிரன்வ பச்சத்பவந்தம் அப்பொழுதும் கூட அப்பிய குண்டமதி அவனுடைய மனமானது திருப்தி அடையாமல் ரன்வ மீண்டும் பஜத்பவந்தம் உன்னை வணங்கினான். இதன் கருத்து என்னென்ன? ஆதிசேஷனை குறித்த ஸ்தோத்திரம் மந்திரம் நாரதரிடமிருந்து பெற்றான், வழிபட்டான், தவம் புரிந்தான். 7 நாட்களில் வித்யாதரர்களுக்கு தலைவனாக ஆனான். அப்பவும் திருப்தி இல்லை. உன் வடிவமாகிய ஆதிசேஷனை வழிபட்டான். ஸ்லோகம் 7. தஸ்மை மிருணாலதவலேன சகர்ஷசீஷ்ணா தஸ்மை அவனுக்கு சித்திரகேது என்ற மன்னனுக்கு மிருணால வெண்தாமரை தண்டு போன்ற தவலேன வெண்ணிறமாக இருக்கக்கூடிய சகர்ஷசீஷ்ணா 1000 தலைகளுடன் கூடிய ரூபேன பத்தனுதி சித்த கணாவிருத்தேன ரூபேன உருவத்தில் ஆதிசேஷ வடிவத்தோடு பக்தனுதி பக்தி பாடல்களை பாடி துதித்து கொண்டு சித்த கணங்கள் கணாவிருத்தேன சுற்றி இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை அவனுக்கு வழங்கினாய். பிராதுர்பவன்ன சிரதோனுதபி பிரசன்னக பிராதுர்பவன் அசிரதோ நீண்ட காலம் அவனை காக்க வைக்காமல் அசிரதோ சீக்கிரமாக பிராதுர்பவன் தரிசனத்தை கொடுத்தாய். நுதிபிகி எதனால்? பிரசன்னக அவனுடைய அந்த மந்திரம் நுதிபிகின சோத்திரங்களினால் மகிழ்ந்து சந்தோஷமடைந்து தரிசனத்தை கொடுத்தாய். தத்வா ஆத்ம தத்துவம் அனுகிருஹ்ய திரோததாத தத்வா ஆத்ம தத்துவம் அதன் பின்னர் அவனுக்கு பரமாத்மா ஜீவாத்மா தத்துவம் சொல்லி ஆத்ம தத்துவத்தை வழங்கினாய். அனுகிருஹ்ய அவனுக்கு அனுகிரகித்து திரோததாத ஆதிசேஷ வடிவமான நீ மறைந்து விட்டாய். கருத்து என்னென்ன? அவனுக்கு தாமரை தண்டு போல் வெளுத்த 1000 தலைகளோடு சித்தர்கள் சூழ்ந்து ஸ்துதியானது செய்யக்கூடிய அந்த ஆதிசேஷ வடிவத்தில் காட்சி தந்து விரைந்து காட்சி தந்து துதிகளை துதித்து ஆத்ம ஞானம் உபதேசம் செய்து அருள் புரிந்துவிட்டு மறைந்தாய். யோகம் 8. त्वद्भक्त मौलिरद சோபிஷலட்சலட்சம் त्वद्भक्त மௌலி உன்னுடைய பக்தர்களில் தலை சிறந்தவனாகிய ரத அதன் பின்னர் சோபிச தலை சிறந்தவனாகி லட்சலட்சம் வருஷாணி அவன் லட்ச வருஷம் நீண்ட நாட்களுக்கு வர்ஷாணி ஹர்ஷுலமனா புவனி சுகாமம் ஹர்ஷுலமனா சந்தோஷமான மனதுடன் புவனீசு காமம் எல்லா உலகங்களையும் சந்தோஷமாக சஞ்சரித்து சுற்றி வந்தான். சங்காபயன் குணகணம் தவ சுந்தரீபிகி
சங்காபயம் பகவானின் குணங்களை பாட வைத்தான். எதை? குணகணம் தவ, உன்னுடைய கல்யாண குணங்களை பாட வைத்தாய். யாரை? சுந்தரீபிகி, வித்யாதர பெண்களை அழைத்து உன்னுடைய குணங்களை பாட வைத்தாய். சங்காதிரேகரகிதோ லலிதம் சச்சார, சங்காதிரேகரகிதோ, வேறு எந்த பற்றும் இல்லாமல், லலிதம் சச்சார, சந்தோஷமாக பக்தர்களில் சிறந்தவனான சித்திரகேது சுற்றி திரிந்தான். கருத்து என்னென்ன? சிறந்த பக்தனான சித்திரகேது லட்சோப லட்ச வருஷங்கள் மகிழ்ச்சியோடு எங்கும் சஞ்சரித்தபடி தானும் உன் குணங்களை பாடி மற்றவர்களையும் பாட வைத்து பற்றில்லாமல் சந்தோஷமாக சஞ்சரித்து வந்தான். ஸ்லோகம் 4 பாருங்க, குழந்தை வரம் இல்லாமல் ஆங்கீரசி ரிஷி அனுகிரகம் செய்தார். 5வது ஸ்லோகத்தில் குழந்தை போயிடுச்சேன்னு வருந்தி இருந்தான். அப்போ தேற்றி ஆத்ம தத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். அடிப்படை ஞானம் சொல்கிறார்கள். முழு ஞானம் இன்னும் வரல. 6வது ஸ்லோகத்தில் நாரதரின் மந்திரம் ஸ்தோத்திரம் உபதேசத்தின் அடிப்படையில் ஆதிசேஷனை வழிபட்டான். அதன் விளைவால் வித்யாதரர்களுக்கு தலைவனானான். 7வது ஸ்லோகத்தில் இன்னும் திருப்தி வராமல் தொடர்ந்து வழிபட்டான். ஆதிசேஷன் நேரில் காட்சி தந்து ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்தார். இப்போ இந்த 8வதுல ஏற்கனவே பேசிக் உபதேசம், இப்போ முழு உபதேசம் பெற்றதாலே 8வது ஸ்லோகத்தில் மனமகிழ்ச்சியோடு பகவன் நாமாவை பாடிக்கொண்டு சஞ்சரிக்கின்றான். ஸ்லோகம் 9. இதில் சித்திரகேது தன்னுடைய பற்று ஃபுல்லாக போகணுன்னு நினச்சி கைலாசத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே போகிறப்ப சபையில் மடி மேலே பார்வதியை வச்சிருக்கிற சிவபெருமானை பார்த்து ஏளனம் செய்கிறான். அதனால் பார்வதி கிட்ட இருந்து அசுர ஜென்மத்தை சாபமாக வாங்கிட்டான். பார்க்கலாம். அத்யந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னக, அத்தியந்த சங்க விலயாய, மொத்த எல்லா பற்றுகளும் நீங்க விரும்பி, பவத் பிரணுன்னக, உன்னை வழிபட்டு, நூனம் சரூப்ய கிரிமாப்ய மக சமாஜே, நூனம் ச, அந்த சித்திரகேது, ரூப்யகிரி, அந்த கைலாய மலை என சொல்லக்கூடிய அங்கே, மாப்ய, ஆப்யன சென்றான். அங்கே என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னா, மகசமாஜே, முனிவர்களுடைய பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே நிஷங்கமங்க கிருத வல்லபமங்கஜாரிம், நிசங்கம், சபை கூச்சம் எதுவும் இல்லாமல், மங்க, மடியில், கிருதவல்லபம், தன் மனைவியை மடியில் அமர்த்தி கொண்டிருந்த சிவபெருமானை, அங்கஜாரின், மன்மதன் அந்த அங்கனை எரித்தவனாகிய, தம் சங்கரம் பரிகசன் உமையாபிசேபே, தம் சங்கரம், அந்த சிவபெருமானை, பரிகசன், அவன் பரிகசிக்க ஏளனம் செய்து விட்டான். உமையாபிஷேபே, உமை பார்வதி அம்மையுடைய சாபத்தை பெற்றான். அசுரத்தன்மை இருப்பதால் அசுரனாகவே பிறப்பாய் என்ற சாபத்தை பெற்றான். ஸ்லோகம் 10. நிசம்பிரமஸ்வயமயாச்சித சாபமோட்சக, நிசம்பிரமஸ், அதனால் நிசம்பிரம அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார்களே என கலங்காமல், துவம் அயாச்சித, அயாச்சித்தன கேட்காமல், என்ன கேட்காமல், தப்பிற்கான தண்டனை அனுபவிப்போம் என, சாபமோட்சக, சாப விமோச்சனம் இருக்கிறதா என எதுவுமே கேட்காமல், அதாவது கலங்காமல் அவன்
ருத்ராசுரத்வமுபகம்ய சுரேந்திரயோதி. ருத்ராசுரத்வ, அவன் ருத்ராசுரனாக ஜென்மம் எடுத்தான். முபகம்ய சுரேந்திர யோதி, முபகம்ய எடுத்தான் சுரேந்திர யோதி. சுரேந்திரனுடன், அந்த இந்திரனுடன் போரிட்டான். பக்தியாத்ம தத்துவ கதனை சமரே விசித்திரம். பக்தியாத்ம தத்துவ கதனை, அவ்வாறு போரிடும்போது அவன் ஆத்ம தத்துவத்தை, கதனை உபதேசித்தான். எங்கே? சமரே, அந்த போர்க்களத்தில். விசித்திரம், போர்க்களத்தில் அவன் ஆத்ம தத்துவத்தை உபதேசித்தான். யாருக்கு? சத்ரோரபி பிரமமபாஷ்ய கதப்பதம் தே. சத்ரோ, எதிரிகளுக்கு, அபி, எதிரிகளுக்கும் கூட ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து, பிரமம் அபாஷ்ய, அவர்களுடைய அறியாமையை போக்கி, கதப்பதந்தி, உன்னுடைய பதத்தை அடைந்தான். கருத்து என்னென்ன? கலங்காமல் பார்வதியின் சாபத்தை ஏற்றுக்கொண்டான். ருத்ராசுரன் என்ற அசுரனானான். தேவர்களுடன் போர் செய்தான். போரிலும் கூட பக்தியாலும் ஆத்ம தத்துவ உபதேசத்தாலும் எதிரிகளையும் திருத்தி அறியாமையை போக்கினான். போக்கி எல்லோருக்கும் நன்மை செய்து இவனும் உன் வைகுண்டத்தை அடைந்தான். ஸ்லோகம் 11. த்வசேவனேன திதிரிந்திர வதோத்யதாபி. த்வசேவனேன திதி, உன்னை திதியானவள் பிரார்த்தித்தாள். எதற்கு? அசுரர்களின் தாய் திதியை பார்த்தாள். எப்படியாவது தேவர்கள் வென்று விடுகின்றார்கள், நம் பிள்ளைகளை, அதாவது அசுரர்களை தோற்கடித்து விடுகின்றார்கள், இந்திரனை அழிக்க ஒரு மகன் வேண்டும் என விரும்பி கணவன் கஷ்யபரிடம் கேட்க, த்வசேவனேன திதி, உன்னை திதியானவள் பிரார்த்தித்தாள். 1 வருடம் தவம் செய்தாள். எதற்காக? இந்திர வதோத உத்யாதபி, இந்திரனை வதம் செய்வதற்காக. விருத்ராசுரனை இந்திரன் அழித்து விட்டான் அல்லவா? அதனால் தன் மகனை அழித்ததால் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என கேட்டாலும் கூட, தான் பிரத்யுதேந்திர சுக்ருதோ மருதோபிலேபே, தான் பிரத்யுதே, அதற்கு பதிலாக அவ்வாறு அழிக்காமல் இந்திர சுக்ருதோ மருதோபிலேபே, இந்திரனின் நண்பர்களாக இருக்கக்கூடிய 49 மருத்துக்கள் அவர்களுக்கு அளித்தாய். துஷ்டாசயேபி சுபதெய்வ பவன்னிஷேவா. துஷ்டாசயேபி, கெட்ட எண்ணத்துடன் கேட்டாலும் கூட, உன்னை வழிபாடு செய்தாலும் கூட, சுபதெய்வ பவன்னி சேவா, உன்னை வணங்குபவர்களுக்கு நீ நல்லதையே வழங்குவாய். தத்தா திருதஸ்வம் அவமாம் பவனாலயேச. தத்தாத்ருஷஸ், இவ்வாறு இத்தனை சிறந்த குணங்களை உடைய துவம், நீ, அவ மாம், மாம்ன என்னை, அவ காப்பாற்ற வேண்டும். பவனால, வாயுவிற்கு பெயர். பவனால ஏச, குருவாயூரப்பா, இத்தகைய குணங்களை உடைய நீ என்னையும் காப்பாற்றி அருள வேண்டும். 49 மருத்துக்கள் எப்படி திதிக்கு பிறந்தார்கள் என சொல்லப்படுது. முதல் 3 ஸ்லோகத்தில் தட்சன் என்பவனுக்கு கொள்ளுப்பேரன் விஸ்வரூபன் என பிறந்தான்னு பார்த்தோம். 3வது ஸ்லோகம் வர வந்ததும் திடீர்னு சித்திரகேது ராஜா ஸ்டோரி வந்துடுச்சு. 2 பேருக்கு என்ன தொடர்புன்னவே தெரியலையே அப்படின்னா பாகவத புராணத்தில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கு. இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதி, அவரை அவமதித்தான். பிரகஸ்பதி கோவிச்சிட்டு போனார்.
அதனால் ஆச்சாரியன் அருள் இல்லாததால் தேவர்கள் அசுரர்கள்கிட்ட தோற்றிட்டாங்க. விஸ்வரூபன் அப்படின்றவரை குருவாக நியமித்தாங்க. அந்த விஸ்வரூபன் நாராயண கவச்சம் உபதேசம் செய்தான். இந்திரன் அதை கேட்டு ஜெயித்தான், வெற்றி பெற்றான். இந்திரன் என்ன செய்தான்? ஒரு யாகம் செய்து வெற்றியை கொண்டாடினான். அந்த யாகத்திற்கு விஸ்வரூபன் தான் புரோகிதர். விஸ்வரூபன் இந்திரனுக்காக யாகம் செய்கிறார். இந்திராய ஸ்வாகா, அக்னியாய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா அப்படின்னு தேவர்களின் பெயரையெல்லாம் சொல்லி சொல்லி அக்னியில் ஆகுதி செய்கிறான். என்ன செய்தாலும் இந்திரனுக்கோ அக்னிக்கோ வருணனுக்கோ வயிறு நிரம்பலை. நம்ம பேர் சொல்லித்தானே அக்னியில் சமர்ப்பிக்கிறான், வயிறு ரொம்பவே இல்லையே அப்படின்னு பார்க்குறான். அந்த விஸ்வரூபன் மனசுக்குள்ள அசுரர்கள் பெயரை நினைத்து கொண்டானான். இந்த விஸ்வரூபன் என்பவன் தட்சனின் கொள்ளுப்பேரன்னு பார்த்தோம். மகள் வயிற்று மகனுடைய மகன் துவஸ்டா என்பவருடைய மகன்னு பார்த்தோம். விஸ்வரூபனுடைய தாய் பெயர் ரச்சனான்னு பேர். ரச்சனா யாருன்னா அசுரர்களுடைய சகோதரி. அதனால் அசுரர்கள் எல்லாம் விஸ்வரூபனுக்கு தாய் மாமன். விஸ்வரூபன் அசுரர்களுக்கு மருமகன். அதனால் பாசத்தால் மனசுக்குள்ள பலையே ஸ்வாகா, நமுஞ்சையே ஸ்வாகா, விரோச்சனாய ஸ்வாகா அப்படின்னு அசுரர்கள் பேரை சொல்லி ஆக்ருதி செய்கிறான். வாயால் தேவர்களுடைய பெயரை சொன்னாலும் பலிக்காமல் மனசுக்குள்ள அசுரர் பேர் சொன்னதால் எல்லாம் அசுரர்களுக்கு போய் சேர்ந்தது. இதை அறிந்த இந்திரன் ருத்ராசுரனையே அழித்து விடுகின்றான். ருத்ராசுரனை அழித்ததாலே அவனுக்கு பிரம்மகத்தி தோஷமானது வந்துடுச்சு. இந்த சமயம் விஸ்வரூபனின் தந்தை துவஸ்டா மகனை கொன்னதால் அவர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தில் துவஸ்டாவிற்கு ஒரு புத்திரன் தோன்றுகிறான். அவன்தான் ருத்ராசுரன் என்கின்ற இவன். இந்த சித்திரகேதுன்னு ஏற்கனவே ராஜாவை பார்த்தோம் அல்லவா? இவர் பார்வதி சாபத்தால் அசுரனாக பிறக்கணும்னு இருந்தது. அந்த துவஸ்டா இந்திரன் அழிய வேண்டும், இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு யாகம் செய்தான். அந்த யாகத்தில் அக்னியிலிருந்து ருத்ராசுரனாக இந்த சித்திரகேது தோன்றினான். இப்போ ருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் போர் நடந்தது. ருத்ராசுரன் மரணமடையக்கூடிய சூழலிலும் கூட அவர்களுக்கு நல்லது உபதேசம் செய்துவிட்டு மரணமடைந்தான். பக்தியாலும் ஆத்ம தத்துவ உபதேசத்தாலும் பிறரையும் திருத்தி தானும் வைகுண்டம் அடைந்தான். இப்போ முன்பாதிக்கும் பின்பாதிக்கும் உள்ள தொடர்பு இதுதான். அந்த விஸ்வரூபனுக்கும் சித்திரகேது தோன்றிய ருத்ராசுரனுக்கும் உள்ள தொடர்பு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.